நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஜூலை மாதத்திற்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2024ஆம் ஆண்டு துவங்கி முதல் 6 மாதங்களை, இந்த வருடத்தினுடைய பாதியை வெற்றியோடு ஜெயத்தோடு முடிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தினுடைய 2ஆம் கட்டத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக அல்லது அடுத்த 6 மாதங்களுக்குரிய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே பரிசுத்த ஆவியானவர், பரலோகத்தின் தேவனானவர் நம்மோடு கூட வார்த்தைகளோடு கூட பேசுவாராக. நமக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் தருவாராக. நம்மை கொண்டு அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஒருவேளை கடந்த 6 மாதங்கள் நீங்கள் கண்ணீரோடு கூட விதைத்திருக்கலாம். இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த வார்த்தைகளை அல்லது வாக்கு தத்தத்தை நான் நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 126வது சங்கீதம் 5 மற்றும் 6 வேத வசனங்கள். கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு கூட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன் அதை சுமந்து கொண்டு போகும் பொழுது அழுது கொண்டு போகிறானாம். ஆனால் அறுத்த அரிகளை திரும்ப கொண்டு வரும் பொழுது தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு கம்பீரத்தோடு கூட நடந்து வருவானாம். ஒருவேளை இந்த ஆண்டு கடந்த 6 மாதங்கள் நீங்கள் கண்ணீரோடு கூட விதைத்திருக்கலாம். கடந்த ஆண்டு கூட கண்ணீரோடு கூட விதைத்திருக்கலாம். இன்னும் எனக்கான ஒரு அறுவடை வரவில்லையே, கம்பீரத்தோடு நடக்க வேண்டிய ஒரு நாட்கள் வரவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இந்த ஜூலை மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பேச வேண்டிய காரியம் என்ன? இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க போகிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. மாத்திரமல்ல, அடுத்த 6 மாதங்களும் இதைத்தான் நீங்கள் பெற்று அனுபவிக்க போகிறீர்கள். எனவே இதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபம் இல்லாம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஜெபம் இல்லாமல் நம்மால பெற்றுக்கொள்ளவே முடியாது. நிச்சயமாக அடுத்த 6 மாதங்கள் அதிகமாக ஜெபிக்க போகிறோம். அதிகமாக தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபைகளை தருவாராக. கடந்த 6 மாதங்களுக்காக நன்றி செலுத்தி இந்த 7வது மாதத்தினுடைய முதல் நாள் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி யாவரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, க்ளோரியஸ் ஜீசஸ், வண்டர்ஃபுல் காட். அன்புள்ள இயேசு சுவாமி, கடந்த 6 மாதங்களுக்காக நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பாதத்தில் சாஸ்திராங்கமாய் விழுந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவேனும் தகுதியற்றவர்கள், அப்பிரயோஜனமானவர்கள், கெட்டுப்போன களிமண்ணுக்கு ஒப்பாயிருக்கிறவர்கள் ஆகிலும் பரலோகத்தின் குயவனானவராய் நீர் இருந்து ஆண்டவரே எங்களை உதறி தள்ளாதபடிக்கு ஆண்டவரே மீண்டுமாய் உம்முடைய கரங்களில் எங்களை நீர் எடுத்ததற்காக ஸ்தோத்திரம். கடந்த 6 மாதம் அளவும் எங்களை நீர் பாதுகாத்ததற்காய் நன்றி. ஆண்டவரே எங்களை போஷித்ததற்காய் நன்றி. ஆண்டவரே எங்களுடைய எல்லா உபத்திரவங்களிலும் எங்களுக்கு துணை நின்றதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ வீழ்ச்சிகள், தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள், இழப்புகள், ஆண்டவரே பிசாசானவனால் பல காரியங்களிலே வஞ்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தோம். ஆகிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது, தப்புவித்தது. ஆண்டவரே நீர் எங்களை ஏந்தினீர், சுமந்தீர். ஆண்டவரே இம்மட்டுமா எங்களை நடத்தி கொண்டு வந்தீர். இந்த புதிய மாதத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக அல்லது அடுத்த 6 மாதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் தரித்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிற வேத வசனம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே வார்த்தைகளுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை அதிகமாய் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 17வது வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இந்த வார்த்தைகளை இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனங்களாக அல்லது இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிற இந்த காரியங்களுக்காக இந்த வார்த்தைகளை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். என கண்பான தேவ பிள்ளைகளே, அவன் கொடுத்தது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஏழைக்கு இறங்குகிறவனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நம்மில் அநேகர் ஒருவேளை இந்த வார்த்தையின்படி ஏழைக்கு இறங்குகிறவர்களாக கூட நம்ம இருக்கிறோம். மாத்திரமல்ல, சுவிசேஷத்திற்காக
இயேசுவுக்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அநேக காரியங்களை நம்ம உதாரத்துவமாக செய்கிறோம். எனவே இந்த மாதத்தில் ஆண்டவர் அதையெல்லாம் கனம் பண்ணி கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுக்க போகிற ஒரு மாதமாக, அல்லது அடுத்த 6 மாதங்களில் இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு நிறைவேற்ற போவதாக இந்த வார்த்தைகள் நம்மோடு கூட பேசப்படுகிறது. இன்னும் ஒரு விஷயம், இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இன்றைக்கு நம்மில் அநேகர் பல இழப்புகளின் மத்தியிலே ஆண்டவருடைய காரியங்களை நம்ம செய்து கொண்டு வருகிறோம். சமீப நாட்களிலே அநேக இழப்புகளை நான் பார்க்கிறேன். ஊழியக்காரருடைய குடும்பங்களில் அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அநேக இழப்புகள். ஏன் இந்த இழப்புகள் வர வேண்டும், அல்லது எதற்காக இந்த இழப்புகளை அவர்கள் சகிக்க வேண்டும், சந்திக்க வேண்டும்? சில நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு மேலான விசுவாசத்தில் இந்த இழப்புகளை நாம் சந்திக்கலாம். அல்லது என்றைக்காகிலும் ஒரு நாள் நிச்சயமாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், இன்றைக்கு பார்க்கிற இந்த உபத்திரவம் நீடிக்காது, கர்த்தர் நம்முடைய காரியங்களில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு மாதமும் நம்ம பயணித்து வரலாம். ஆனால் இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது எனக்குள்ளாக என் ஆவியில் ஒரு பலன் வந்தது. அவன் அவர்களுக்கு, அல்லது அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்னு வேதம் சொல்லுகிறது. சற்று கவனித்து பாருங்க. கர்த்தருக்கு நம்ம கொடுத்ததா சில நேரங்களில் அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். நான் ஆண்டவருக்கு கொடுத்தேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நீங்க கொடுத்து கர்த்தரிடத்திலிருந்து நீங்க வாங்கலாம். அது ஒருவேளை ஆலயங்களிலே நம்ம நம்முடைய சரீர உழைப்பினால் நம் உழைத்ததுனால வருகிற சம்பாத்தியத்தில் நம்ம ஆண்டவருக்கு ஒரு தசம பாகங்களையோ அல்லது காணிக்கையோ ஆலயத்தில் சபைக்குள்ளாக சென்று நம்ம கொடுக்கலாம். இந்த வேத வசனம் நமக்கு பரிச்சயமான ஒரு வேத வசனம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று, கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல, அவனுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி உற்சாகமாய் நம்ம அவருக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக அதில் அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அது வேறு சில காரியம். நம்முடைய இருதயத்தினுடைய மகிழ்ச்சியினால, நிறைவினாலே நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதபடி அதை செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம விதைக்கிற அந்த விதையை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஆனால் இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் மாத்திரமல்ல, ஒரு 2 பகுதியை வேதத்திலிருந்து, சுவிசேஷ பகுதிகளிலிருந்து 2 வித்தியாசமான காரியங்களை நான் தியானிக்கும்படியாய் முற்பட்டேன். அது மத்தேயு எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 39, 40, 41, 42 இந்த ஆகிய 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 10வது அதிகாரம் 39 தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். என கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு பேசுகிற வார்த்தைகளிலே அதனுடைய ஆழங்களுக்கு உங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். இன்றைக்கு நம்முடைய இழப்புகளிலே பல காரியங்கள் நம்முடைய ஜீவனை பாதுகாப்பதற்காக இன்றைக்கு பல இழப்புகளை நம்ம சந்தித்து கொண்டு வருகிறோம். அவைகளினால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அதை தொடர்ந்து என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன். என கண்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக அல்லது ஊழியத்தின் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக நம்ம பல இடங்களிலே சுவிசேஷத்தின் நிமித்தமாய் அடிக்கப்படுகிறவர்களை பார்க்கிறோம். சபைகள் துன்புறுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். சபைகள் எரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். எத்தனையோ செய்திகளை அனுதினமும் நம்ம கேட்கும்படியாய், அல்லது தேசத்தில் நடைபெறுகிற சம்பவங்களை நம்ம வாசிக்கும்படியாய் முற்படுகிறது. ஆனா அந்த இழப்புகளுக்குள்ளாக ஒரு பெரிய தரிசனம் உண்டு. இந்த வார்த்தைகளை தொடர்ந்து வாசிக்கிறேன், கவனிங்கள். மத்தேயு 10வது அதிகாரம் 40வது வசனம். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இயேசுவை அனுப்பின பிதாவானவரை, பரலோகத்தின் தேவனானவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்.
41வது வசனம், தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அவன் அடைகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஜூலை மாதத்தில் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அதை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அவன் அடைகிறான் என்று வாசிக்கிறோம். நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமான நிமித்தம் வருகிற அந்த பலனை, நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவானாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் ஆண்டவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல. அடுத்த வசனத்தை ரொம்ப அதிகமாக கவனிங்க. 10:42, ஷீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஷீஷன் என்கிற நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியவர்களில் ஒருவனுக்கு. இன்னைக்கு நிறைய ஊழியங்களை தாங்குகிற தேவ பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். ஏன் நிறைய ஊழியங்கள்னு சொல்லணும், நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ஊழியங்களை தாங்குகிற அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. உபத்திரவத்தில் எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். நம்முடைய ஆரம்ப நாட்களிலே அதிகமாய் நமக்கு உதவி செய்தவர்கள். நான் உங்ககிட்ட கேட்டேன், சிஸ்டர் என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க என்கிட்ட சொன்னாங்க, பிரதர் 35 lakhs எனக்கு கடன் இருக்கு, 35 லட்சம் எனக்கு கடன் இருக்கு. அவைகளின் மத்தியில் எனக்கு வருகிற இந்த சின்ன வருமானத்தில் ஏதாகிலும் ஆண்டவருக்கு கொடுக்கணும் என்று சொல்லி நான் கொடுப்பது உண்டு. கர்த்தர் இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்? ஷீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை அதிகமாய் பரலோகத்தின் தேவனானவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். பரலோகத்தின் சேனை உங்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறது. உங்களை குறித்ததான ஒவ்வொரு காரியத்துக்கும் பரலோகத்துக்கு ஒரு ரிப்போர்ட் போயிட்டே இருக்கு. நீங்க என்ன உபத்திரவத்தில் இருந்து கர்த்தருக்காக நீங்கள் எதை செய்கிறீர்கள், என்ன இழப்புகளின் மத்தியில் இந்த அதிகாரத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு நீங்க போய் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு செய்யறேன்னு சொல்லல, இந்த சிறியவர்களில் ஒருவனுக்கு. அப்போ ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? நம்ம யாருக்காக செயல்படுகிறோம், எதற்காக செயல்படுகிறோம்? நிச்சயமாக நான் சொல்றேன், இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இணையற்றது. அதை தொடர்ந்து 19வது அதிகாரம், மத்தேயு எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல இந்த வார்த்தைகளுடைய மற்றொரு பக்கத்தையும் நம்மால பார்க்க முடியும். மத்தேயு 19:29 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம், நல்லா கவனிங்க, அதுல ஆண்டவர் சொன்னார் ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு கலசம் தண்ணி. இதுல கவனிங்க, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரியையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ. பாருங்களேன், அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய நாமத்தின் நிமித்தம் எத்தனையோ இழப்புகள். சகோதரன் இழந்து போனார்கள், சகோதரி இழந்து போனார்கள், தகப்பனை, தாயை. ஏன்னா விட்டவன் எவனோ அப்படின்னா நிச்சயமா அவருக்காக விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருக்கு செய்த ஊழியங்களின் நிமித்தம் நீங்கள் செய்த உங்கள் அன்பின் பிரயாசங்களை எல்லாம் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே என்று வேதம் குறிப்பிடுகிறது. அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் காண்பித்த உங்கள் அன்பின் பிரயாசம் அவர் மறந்து விடுவாரோ? அவர் அநீதியுள்ள தேவனோ? அல்லவே அல்ல. உங்கள் அன்பின் பிரயாசத்திற்கு ஒரு பதில் உண்டு. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டை, சகோதரனை, சகோதரியை, தகப்பனை, தாயை, மனைவியை, பிள்ளைகளை, இதெல்லாம் ஃபேமிலி. மற்றொரு பக்கம் சொல்றது நிலங்களை, ஆஸ்தி, சொத்து. இன்னைக்கு எனக்கு தெரியல ஏன் இந்த வார்த்தை இந்த ஜூலை மாதத்தில் வெளிப்படுகிறது என்று. அநேகர் தங்கள் நிலங்களை விட்டீர்களோ? உங்களை அன்பாய் நேசித்தவர்களை விட்டீர்களோ? அப்படி விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து, ஹல்லேலூயா, 2 மடங்கு சொல்லலங்க,
நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 மடங்கு. யோபுவினுடைய எல்லாம் போச்சு, சொத்து போச்சு, பிள்ளைகள் போனார்கள், எல்லாம் போனார்கள். அவனுக்கு 2 மடங்கு இரட்டத்தனை ஆசீர்வாதம். ஆனா இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்க. நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து, 100 எங்க? பூமியில மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். அல்லேலூயா. அவருக்காக நீங்க செயல்படுகிற ஒவ்வொரு காரியமும் எதுக்கு திரும்ப அடையாளம்? நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவது. அதனாலதான் நான் சொன்னேன், இந்த மாதம் அல்லது நெக்ஸ்ட் 6 months உங்களுக்கு ஹெவன்லி பிளெஸிங், பரலோகத்தின் ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை கவனித்திருக்கிறார். உங்களுடைய புலம்பல் அவருக்கு தெரியும், உங்களுடைய இழப்புகள் தெரியும். நீங்கள் கடந்து வருகிற அவமானத்தின் பாதை, நிந்தை, ஒருவேளை நம்முடைய சுயத்தினால கூட சில காரியங்களை நம்ம செய்து விழுந்து போயிருக்கலாம், இடறி போய் விழுந்திருக்கலாம். ஹல்லேலூயா. நான் நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். நீங்கள் இழந்து போனதை கொடுப்பார். 2 மடங்கு அல்ல, 100-fold, 100 கொடுப்பார். மாத்திரமல்ல, நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு எப்படி திரும்ப கொடுக்க போகிறார் என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். கடந்த மாதம் அவர் வருகிறார், அவர் நியாயாதிபதி வருகிறார் என்பதை குறித்து தியானித்தோம். ஒரு சிலருக்கு அது நியாய தீர்ப்பு, ஒரு சிலருக்கு அது மகிழ்ச்சி. அதை தொடர்ந்து இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு என்ன திரும்ப கொடுக்க போகிறார் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். நிச்சயமாக நீங்கள் இழந்ததை ஆண்டவர் உங்களுக்கு 100 மடங்கு தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. ஆண்டவரே, இந்த புதிய மாதமாகிய ஜூலை மாதத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை நீர் சுமந்து வந்து இந்த மாதத்தை காணும்படி எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் துரோகிகள், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்கள், தேவ சமூகத்திற்கு நாங்கள் வருகிறதற்கு எவ்வளவேனும் தகுதியற்றவர்கள். ஆகிலுமுடைய மேலான அன்பு, இரக்கம், தயை, நீர் எங்களுக்கு பாராட்டினுடைய தயை எவ்வளவு பெரியது. இந்த 7வது மாதத்தில் எங்களை ஜீவனோடு கூட வைத்தீரே. இந்த வருடத்தை துவங்கின எத்தனையோ பேர் தங்களுடைய ஓட்டத்தை முடித்து விட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவரே, பரலோகத்தில் எத்தனையோ பேர் போயிட்டாங்க. ஒரு சிலர் நரகத்திற்கு தள்ளப்பட்டிருக்கலாம், எங்களுக்கு தெரியல. ஆகிலும் எங்களுக்கு நீர் ஜீவனை கொடுத்து, கிருபைகளை கொடுத்து இந்த 7வது மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்தீரே. உமக்கு நன்றி அப்பா. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த குடும்பத்தின் தலைவர்களை, புருஷர்களை, சகோதரர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தலைவிகளை, ஆண்டவரே, மனைவிமார்களை, பெண்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தகப்பன்மார்களை ஆசீர்வதிங்க. விசேஷித்த விதமாய் எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனையோ உபாத்திரங்களுக்கு இருந்தாலும் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் இல்லையே என்ற ஒரு அங்கலாய்ப்பு இன்றைக்கும் உண்டு. எங்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்கு நல்ல சரீர சுகத்தை கொடுங்கப்பா, ஜீவனை கொடுங்க, ஆயுச நாட்களை கொடுங்க. ஆண்டவரே, எங்க பகுதியில் ஒரு பெரிய ரட்சிப்பின் அலை இந்த மாதத்துல வீசட்டும். எங்களை நாங்கள் அதிகமாய் தாழ்த்துகிறோம். எங்கள் குறைகளை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் பாவத்தை கர்த்தர் மன்னிங்க ஆண்டவரே. அவைகளை கர்த்தர் எண்ணாதிருப்பீராக. ஒரு பரிசுத்த ஜீவியத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்னும் ஒரு விசை இந்த ஜூலை மாதத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையானது எங்களுக்குள்ளாய், ஊழியங்களுக்குள்ளாய், ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாய் நிறைவேற்றப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் ஒரு விசை எல்லாரையும் உங்க பராமரிப்புகளை ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய தயவுள்ள சித்தத்துக்கும் கிருபையுள்ள வசனத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்று முன் குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். பயப்படாதீங்க, சோர்ந்து போவாதீங்க, தொடர்ந்து முன்னேறி செல்லுங்க. உங்கள் ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.